ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணு தேவை. இது உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு விஷயம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்களில் பல ஆதாரமாக நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ரூம் 30வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, மின் அன்ஃபுசிக்கும், அவன் உங்களையும் படைத்தான், உங்களுடைய மனைவிமார்களையும் படைத்தான். அந்த மனைவிமார்கள் உங்களுக்காக ஒரு மன நிம்மதியை, மன அமைதியை, மவத்தன் வரஹ்ம, கிருபையை, அருளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மத்தியில் போட்டு விட்டான். அப்போ கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் மன நிம்மதிக்காக தான். இன்னொரு வசனத்தில் பார்த்தால் 2வது அத்தியாயத்தில் இறைவன் கூறுகின்றான், கணவன் மனைவிக்கு லிபாசுல்லஹுன்ன, ஆடை போலதான். மனைவி கணவனுக்கு ஆடை போலதான். அப்ப திருக்குரானில் இருக்கக்கூடிய வசனம் தான் இது. இறைவன் சொல்லுகின்றான், நீங்கள் குரானை படித்து பார்த்தால் தெரியும், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு ஒரு ஆடை போல. அந்த வசனத்துடைய விளக்கம் சொல்ல போனால் நீண்ட நேரம் நமக்கு தேவைப்படும். ஆனால் சுருக்கமாக சொன்னால், உடம்பில் தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய மானத்தை, மரியாதத்தை காப்பாற்றுவதற்காக இந்த ஆடை எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் பெண், அவருடைய மனைவி தேவை. ஒரு மனைவியுடைய வாழ்க்கையில் அவனுடைய கணவனும் தேவை. அப்போ இந்த திருமண ஒப்பந்தம் என்ன நடக்கிறது? பொதுவாக இந்த இஸ்லாத்தில் திருமண ஒப்பந்தத்தில், இந்த திருமண நிகழ்ச்சியில், இந்த கணவன் மனைவி இந்த உறவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பரக்கத், எவ்வளவு ரஹ்மத், அல்லாஹ் நம்மளுடைய இறைவன் எவ்வளவு இதன் மீது ரஹ்மத் வைத்திருக்கிறான் பாருங்கள். இறைவன் முதல் உறவு, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் உறவு தாயும் பிள்ளையும் கிடையாது. எல்லோரும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல் உறவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் படைத்த முதல் உறவு கணவன் மனைவி தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதனுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்களுடைய மன நிம்மதிக்காக சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு துணைவிதான் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அப்ப பெண்களுடைய இஸ்லாத்தில் திருமண உரிமைகள் என்ன? முதலாவது, பெண்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸய்யிபு அஹக்கு பினஃப்ஸிஹா. ஒரு கன்னிய பெண்கள் அவர்கள் யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவர்களாகவே முடிவெடுக்க வேண்டும். யாரும் அவர்கள் மீது கட்டாயப்படுத்த முடியாது. இந்த முதல் விஷயமே வேற எந்த மதத்திலேயோ மார்க்கத்திலேயோ எந்த நாட்டிலோ கிடையாது. இஸ்லாத்தில் ஒரு தந்தை